நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க தனுஷ் அவர்கள் பேசிய இந்த வாய்தை கொஞ்சம் கேளுங்க. சிக்கல்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னென்ன விஷயங்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஓம் நம சிவாய ஜெய். அவர்கள் தான் வந்தாரு, அதாவது முதலமைச்சரும் ஆனாரு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு குளிர் விட்டு போச்சு, அதாவது ஒரு ஆசை வந்துருன்னு சொல்லல. எப்ப அந்த முதலமைச்சர் ஆகுறது என்ன அவ்வளவு ஈஸியா? நம்ம ஒரு நடிகரா மட்டும் ஆனா போதும், உடனே நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவு கண்ட மாதிரி தான் தெரியுது. இப்போ விஜய்க்கு எதிராக தனுஷ் அவர்களும் அதே மாதிரி நம்மளுடைய விஷால் அவர்களும் களம் இறங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நேற்று நடந்த ஒரு சம்பவம், இந்த நீங்க வாய்ஸ கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாய்ஸ்ல பயங்கரமா ஒரு அடுத்து களத்துக்குள்ள வர்றதுக்கு தனுஷ் ரெடி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரிதான் பேச்சுக்கள்லாம் பயங்கரமா இருக்கு. நீங்க இந்த கேட்ட இந்த பேச்சுகள்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, சூப்பரான பிள்ளைங்க, மற்ற ஆட்கள் மாதிரி இல்லை. அதாவது குறிப்பாக காவைக்கா கரங்களை ஒப்பிட்டு மற்ற ஆட்கள் மாதிரி கிடையாது. செல்ல குழந்தையா சூப்பரா போயிட்டு வீடு போய் சேர்ந்துடணும். வண்டிக்கு பின்னால போறது, ஆக்சிடென்ட் பண்றது, பப்ளிக் நியூஸ் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமா மாசா பேச்சு. அப்புறம் அந்த விஜய்க்கு எதிரான அஜித்தையும் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு ஒரு அரசியல் பேச்சு, நான் அரசியலுக்கு வர்றதுக்கான அடித்தளத்தை அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இந்த விஷயத்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அரசியலுக்கு நடிகர்கள் வர்றது அவ்வளவு ஈஸியா? அதாவது நம்ம விஜய் வந்ததுனால உடனே நிறைய பேருக்கு ஆசைகள் வந்துட்டா தமிழக அரசியலும் அந்த சினிமா துறையும் பின்னி பிணைந்துதான் இருக்குதா? நல்லா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற அனைவருமே இந்த சினிமாவோட அந்த ஒரு பின்னி பிசைஞ்சு தான் இருக்காங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விஜய்க்கு அப்புறம் மீண்டும் ஒரு நடிகர் தான் தமிழ்நாட்டை ஆள போறாப்லையா? நடிகர் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம மக்கள் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு இல்லாம அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் கூட்டமா இருக்கா அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஆதரவு, சப்ஸ்கிரைப் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய தகவல்கள் எது இருந்தாலும் சுட்டிக்காட்டி கமெண்ட்ல தெரிவிங்க. சரி, ஓகே. உண்மையிலே தமிழக அரசியல் ஒரு சினிமாவை பின்னி தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர ஏற்கனவே இருந்த லிஸ்டுகளை பார்த்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும். அது குறிப்பா முதலமைச்சர் எம்ஜிஆர் சினிமா துறையில பீக்ல இருந்து அவரை அசைக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில எம்ஜிஆர் இருந்தாரு. அதனாலதான் இந்த சினிமா துறையில இருந்து முதலமைச்சர்கள் வர காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா கலைஞரும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த எழுத்தாளர் அந்த டைப்ல இருக்கனால அவரும் சினிமா பின்னணியை கொண்டவராக இருக்காப்ல. அதுக்கு அடுத்து போனா நல்லா பீக்ல இருந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா அவங்களும் அரசியல்ல அவங்களும் முதலமைச்சரா ஆனாங்க. அதனால சினிமா துறையும் பின்னி பசங்கதான் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐயா மு.க. ஸ்டாலின் அவரும் ஒரு சில படங்களை நடிச்சிருக்காப்ல, அதே மாதிரி ஒரு சில நாடகங்களை நடிச்சிருக்காப்ல. அவரும் திரையுலகத்தை சேர்ந்தவர் தான், அது இல்லை அப்படின்னு நம்மளால மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்தும் அதே சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தான். ஒரு நடிகராகி கட்சி ஆரம்பிச்சு சினிமாவுக்குள்ள வந்தார். அப்போ நம்ம வரிசையா பார்க்க போறது எல்லாமே சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா கன்ஃபார்மா தெரியுது. இப்போ எதிர்கட்சி தலைவருக்கு உதயநிதி ஸ்டாலினும் ஒரு சினிமா நட்சத்திரம் தான். அப்போ அதே மென்டாலிட்டியில அதே இதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, அவரு சிஎம் ஆயிட்டாரு. அப்போ அடுத்து ஓஹோ ஒரு சினிமா நடிகரா இருந்தா சிஎம் ஆயிடலாமா? சிஎம் ஆறதுக்கு ஒரு சின்ன தகுதி தானா? 2 வருஷத்துல ஒருத்தரால சிஎம் ஆக முடியுது அப்படின்னா நம்மளால ஏன் ஆக முடியாது அப்படின்ட்டு நடிகர் தனுஷும் விஷாலும் களம் இறங்கியிருக்கார்கள் அப்படிங்கிறதா நமக்கு இப்போ தெல்ல தெளிவாக தெரிகிறது. இது திட்டமிட்டு பின்புலமாக எவரேனும் இயக்குகிறார்களா அல்லது தனக்கான முதலமைச்சர் ஆசையினால் விஜய் அவர்கள் தனுஷ் அவர்கள் களத்துக்குள்ள வந்திருக்கிறாரா அப்படிங்கிறதா நம்ம இந்த இதுல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இவருக்கு மட்டுமல்ல
தனுஷ்க்கு மட்டுமில்ல, அடுத்து விஷால், சிவகார்த்திகேயன் அனைத்து அந்த நடிகர்களுக்கும் தான் நடிகர் என்றால் உடனே நம்ம வந்து முதலமைச்சர் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு அந்த தகுதி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மக்களும் நம்மளை நம்பி வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்போ கடந்த காலங்களை பத்தி சொல்லும் போது கிட்டத்தட்ட அதே பாணியில தான் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரு யோசிக்க திறன் இல்லாம தமிழர் அந்த ஆக்டர்களை மட்டும்தான் செலக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா திமுக அதிமுக டக்குன்ட்டு விஜயோட நம்ம அடுத்து வந்து சிஎம்ஆ ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாரு, ஆயிட்டாரு. அதோட வெளிப்பாடு, அதோட அந்த வைரல் தான் விஜய் ஆயிட்டப்ப நம்மளும் ஆயிரலாம் அப்படின்ட்டு பல நடிகர்கள் அதற்கான காய்களை நகர்த்திட்டு இருக்கார்கள். அதற்கு முக்கியமாக விஜய்க்கு அடுத்து தனுஷ் அவர்கள் வந்து அவருடைய பிறந்தநாள் விழா வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்குது. அதுல வந்து பயங்கரமா அரசியலுக்குள்ள வர்றதுதான், கிட்டத்தட்ட அரசியலுக்கு வாரேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டாப்புல. துணைக்கு விஜயின் ஆப்போசிட் ஆளால தலை அஜித்தையும் இழுத்து வச்சுக்கிட்டாப்புல. அவர் சொன்ன டயலாக்ல சொல்லிருக்காப்புல. அதை நம்ம இப்போ பின்ன உடனே நம்ம பண்ணிடுவோம். அந்த நற்பணி மன்றத்துல, அந்த நற்பணி விழாவுல, அந்த தனுஷ் அவர்களோட பிறந்தநாள் விழாவுல ஒரு 10 தொழிலாளர்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்காப்புல, இரத்த தன முகாம்கள் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து உதவிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதுலதான் மாசா பக்காவா தான் அடுத்து அரசியலுக்கு வரப்போறோம் அப்படிங்கிற அச்சாரத்தையும் போட்டிருக்காப்புல. அதுதான் நீங்க முதல் ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த ஆடியோ. இப்பவும் திரும்பவும் அந்த ஆடியோ உங்களுக்கு போட்டுருவோம். அந்த ஆடியோ நீங்க கேளுங்க, உங்களுக்கு விரிவாவே தெரிஞ்சிடும். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, டைரக்டாவே விஜய் அவர்களை அவர் சீண்டிட்டாரு. சரியா, என்னுடைய ரசிகர்கள் நற்பணிகளை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, அக்கம் பக்கத்துல இருக்க மக்களுக்கு இப்பவுமே உதவி பண்ண ஆரம்பிங்க, நற்பணிகள் மூலமா வந்து பல விஷயங்களை செய்யுங்க அப்படின்ட்டு அடுத்த கட்சி ஆரம்பிக்கணும்னா நற்பணி மன்றமா தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இயக்கலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்ன வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்க முன்ன நற்பணி இயக்கம் மட்டும் ஆரம்பிச்சாரு. அதுல இருந்தா அவரும் கட்சியை மேம்படுத்தி கொண்டு வந்தாரு. அதே மாதிரிதான் தனுஷ் அவர்களும் அவர்களை பின்பற்றி இந்த ஒரு ஐடியாலஜியை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கரெக்டா சொல்றதுக்குள்ள மற்றவங்களை மாதிரி கிட்டத்தட்ட தாவேக்க காரங்களை மாதிரி விஜய் ரசிகர்களை மாதிரி வண்டியை பின்தொடராதுங்க. பப்ளிக்கு பிரச்சனை கொடுக்காங்க, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாங்க, ஆக்ஷன்ல யாரும் பிரச்சனை பண்ணாங்க. என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய குழந்தைகள் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா மாசா அப்படி ஒரு நாங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டா அரசியல் பண்ண போறோம், எங்களை நீங்க நம்பி தேர்ந்ததுக்கெல்லாம் அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டா சொன்னாப்புல தன் ரசிகர்களுக்கு அவர் சொல்றாப்புல, தலை அஜித் மாதிரி நீயா தோக்குற வரைக்கும் உன்னைய கை விட்டுறாத, அதாவது நீயா தோக்குற வரைக்கும் நான் தோத்துட்டு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீ யாரை பத்தி பயப்படணும் அப்படின்ட்டு தலையையும் கூட இழுத்து வச்சுட்டாப்புல தலைவர் தனுஷ் அவர்கள். அப்படிங்கிறதுல இல்ல, தோற்றால் நல்லது அப்படிங்கிற மாதிரி விஜய டார்கெட் பண்ணி வந்திருக்காப்புல. ஆனா இது உண்மையிலேயே விஜய் எதிர்க்கும் நோக்கத்துல வந்திருக்கிறது நமக்கு கண்கூடாவே தெரியுது. இது வந்து அவர் ஆசையில வாராரா, அது பின்ன இருந்து யாரோ இயக்குறாங்களா, விஜய்க்கு எகென்ஸ்டா தனுஷை வச்சுதான் விஜய வந்து ஆஃப் பண்ண முடியும், அவருடைய அந்த அரசியலை காலி பண்ண முடியும் அப்படின்ட்டு இயக்குறாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பல பேர் வந்து பல விதமா சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு, அதுதான் தனுஷுக்கு பிளான் போட்டு அஜித்தை விஜயை வீழ்த்துறதுக்கு நீங்க எப்படிலாம் போங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு ஆதாரபூர்வமா இல்லை. அதுவும் ஒரு அந்த சோசியல் மீடியாவிலேயும் கிடைச்ச விவரங்களை வச்சுதான் நம்ம எல்லாமே சொல்லப்படுது. ஏன்னா இதுல வேற வாய்ப்பும் இல்லை. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னதான் தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு மக்கள் விஷயத்துக்கு ரொம்ப ஒன்றும் போராடல. ஒரே ஒரு அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் விஜய் அவர்கள் போனாப்புல. நிறைய வந்து சில விஷயங்களுக்கு ரொம்ப விஜய் அவர்கள் மௌனமா தான் இருந்தாங்க. அப்படி இருந்து அந்த விஜய் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்காரு அப்படின்னா அது அவரு கூட நினைச்சிருக்க மாட்டாப்புல. அப்போ முதலமைச்சர் ஆகுறது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு நடிக்கிற நடிகர்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த டக்குன்னு ஷார்ட் பீரியட்ல முதலமைச்சர் ஆனதுனால நம்மளும் ரொம்ப சீக்கிரமா ஃபேமஸ், அதாவது சினிமா கவர்ச்சி மட்டும் இருந்தா நம்ம முதலமைச்சர் ஆயிரும் அப்படிங்கிற இதுல வந்து இந்த மோகம் ஒரு ட்ரெண்டுனே அப்படி சொல்லலாம். இதனால வந்து இந்த ட்ரெண்ட்னால யார் அடிபட்டு போறாங்கன்னா நாம் தமிழர் பயங்கரமா அடிபட்டு போறாப்புல.
விஷால் அவர்களும் புதுசா கட்சி ஆரம்பித்ததாக சொல்லப்படுது. அவரும் ஒரு சில வீடியோவில் வெளியிட்டு நானும் அரசியலுக்கு வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்துல தமிழக அரசியல் சீமாவை பின்னி பேசிட்டு தான் இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாம தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தவிர மற்ற அந்த முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே சீமா பின்னணியில தான் இருக்காங்க. ஓகே மக்களே, இந்திய அரசியல் நிகழ்வுல நம்ம இன்றைக்கு நடந்த அந்த அரசியல் சம்பவங்களை வச்சு பார்த்து மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் எப்படின்னா புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு கமெண்ட்ல அடுத்து என்ன வீடியோக்கள் போடுவாங்க தெரியுங்க. நன்றி, வணக்கம்.